ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 18:16 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜல பிரவாகம் என்பது துன்பத்தை, வேதனைகளை, கஷ்டங்களை, இன்னும் அநேக போராட்டங்களை குறிக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பங்களும், வேதனைகளும், போராட்டங்களும் அநேகம் உண்டு. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நம்மை நேசித்து அவர் எப்படியாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்தை மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டது என்பதை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் நம்ம இந்த பூமியில் ஜலப்பிரவாகம் போல அநேக துன்பங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை தேவன் தூக்கி விடும்படியாக, தூக்கி எடுக்கும்படியாக சிங்காசனத்திலிருந்து அவர் தம்முடைய கரத்தை அவர் நீட்டுகிறவராக இருக்கிறார். அவருடைய கரம் பராக்கிரமுள்ள கரம், அவருடைய கரம் வல்லமையுள்ள கரமாக இருக்கிறது. அந்த வல்லமையுள்ள கரத்தை நீட்டி தேவன் நாம் எந்த சூழ்நிலையில் ஜலப்பிரவாகம் போல இருக்கிற அநேக துன்பத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை தேவன் சிங்காசனத்திலிருந்து, உயரத்திலிருந்து அவருடைய கரத்தை நீட்டி, வல்லமையுள்ள கரத்தை நீட்டி நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் ரட்சிக்கிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிற. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை பிடித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பிடித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் பேதுரு கூட மீன்களை பிடித்து கொண்டிருக்கும் போது பேதுருவை தேவன் பிடித்து அவரை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரையும் தேவன் பிடிக்கிறவராக இருக்கிறார். அநேக தேவ மனிதர்களை தேவன் பிடித்து இந்த உலகத்தில் சவுலை கூட பவுலாக மாற்றி இருக்கிறார். அப்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பிடித்து இந்த உலகத்தில் அநேக ஆசீர்வாதங்களுக்குள்ளாக, உயர்வுக்குள்ளாக நம்மை தேவன் மாற்றியிருக்கிறார், உயர்த்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜலப்பிரவாகத்திலிருந்து அநேக துன்பத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு பிசாசின் பிடியில், பாவத்தின் பிடியில், அநேக சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் தேவன் தமது சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி அவர் சிங்காசனத்திலிருந்து அவருடைய கரத்தை நீட்டி நம்மை பிடித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக, நாம் இந்த பூமியில் ஊழியத்தை செய்வதற்காக, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நாம் ஒவ்வொருவரையும் தம்முடைய கரத்தை நீட்டி பிடித்து தேவன் ஒவ்வொருவரையும் நேர்த்தியாக நடத்திருக்கிறார். வேதத்தில் எப்படி சவுலை பவுலாக மாற்றி தேவன் பயன்படுத்தினாரோ, தானியேலை தெரிந்து கொண்டு பயன்படுத்தினாரோ, யோசேப்பை தெரிந்து கொண்டு பயன்படுத்தினாரோ, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு பயன்படுத்தினாரோ, அவர்களை எல்லாம் அவர் தம்முடைய உன்னதத்திலிருந்து கரத்தை நீட்டி அவர்களெல்லாம் வேதத்தில் பிடித்து அவர்களை எப்படி நடத்தினாரோ, அதே போல் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த பூமியில் ஜலப்பிரவாகம் போல அநேக துன்பங்கள், அநேக வேதனை மத்தியிலிருந்து உங்களையும் தேவன் அவர் உன்னதத்திலிருந்து அவருடைய கரத்தை நீட்டி உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பிடித்து உங்களையும் அதே போல் வேதத்தில் உள்ள பாத்திரங்களைப் போல உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பூமியில் நடத்தி வருகிறார். இனிமேலும் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை ஒவ்வொரு நாளிலும் அவருடைய சித்தத்தின்படி நடத்துவதற்காக அவர் இந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்கிறவர்களாக, அதை சிந்திக்கிறவர்களாக, என்னை தேவன் அவருடைய கரத்தை பிடித்து, அவருடைய கரத்தை நீட்டி என்னை பிடித்திருக்கிறார் என்ற உணர்வோடு கூட இந்த பூமியில் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கண்களை செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜலப்பிரவாகம் போல் அநேக துன்பங்கள் மத்தியில், அநேக வேதனை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை நீர் ஆண்டவரை உம்முடைய கரத்தை நீட்டி உன்னதத்திலிருந்து எங்களை பிடித்து எங்களை மட்டுமாய் நீங்கள் நடத்தி வரீங்களா, அதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் எப்படியாய் நீ நடத்துகிறபடினால, நீ நேசிக்கிறபடினால, எங்களை கரநீட்டி எங்களை தூக்கி எடுத்ததுனால பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்தும், போராட்டத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், எல்லா சூழ்நிலையிலிருந்தும் உம்முடைய கரம் எங்களை தூக்கி எடுத்ததற்காய், எங்களை பிடித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீ நடத்துங்க.
ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.